அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு சமூக ஆர்வலர். நண்பன் கேட்டேன், என்னென்ன சோசியல் மீடியாவில் நீங்கள் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா சொன்னீங்களே, சொல்லிட்டீரா? சொல்லலையடா, என்னடா ஒன்றை சொல்கிறேன். அண்ணே, அன்னைக்கு வேலையை வந்து அப்போ நம்ம வந்து முடிச்சிடணும்னே. சரிடா, அவங்க ஒரு வீடியோவை பாருங்க மாடலுக்குன்னு சொல்லி பார்த்தா அவர் ஒரு நீக்குறக்காரு தலைகீழ ஆடுறாருடா. அது மாதிரியெல்லாம் நம்ம எப்படி ஆடுவோம்? அண்ணே, அவன் வந்து தலைகீழ அவர் தலைகீழ ஆடட்டும், நீங்கள் பாக்கியராஜ் மாதிரி ஆடிருங்க, சரியா போச்சுல. என்னடா சொல்கிறேன்? ஆமாண்ணே, கண்ணுக்கு ஒரு நிலவா உன்னை படைச்ச அப்படின்னு சொல்லி பாடுவார். அதில் பாக்கியராஜ் என்ன செய்வார்? கண்ணுக்கு ஒரு நிலவான்னு இங்கிட்ட ஒரு கையை காமிக்காரு, உன்னை படைச்சேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கையை காமிப்பார், எக்ஸசைஸ் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு டான்ஸை விடுங்கனே, விட்டுட்டா அவங்க ஒத்துக்குறாங்க. சரிடா, அதெல்லாம் சொல்லிட்டு ஒத்துக்குருவாங்க. இப்போ வந்து அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, அந்த நல்ல படமாக ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னானே, பாக்கியராஜ் படம் தானே இதுக்கு உதாரணம். அது என்ன, அது அந்த 7 நாட்கள்னு ஒரு திரைப்படம் எடுத்தார்ல, திரைக்கதை. அதுக்கு மேலே என்னென்ன வேணும்? சரிடா, அதை முழுசாக சொல்லிடுவோமா? சொல்லி விடுங்கண்ணே. அதில் என்ன செய்வார்? அவங்க வந்து வந்துடுவாங்களா, கல்யாணம் அம்பிகா வந்து வந்துடுவாங்களா, சூசைடு அட்டன் பண்ணுவாங்களா? இவர் ராஜேஷ் வந்து ஒரு டாக்டர், அவங்கள காப்பாற்றிட்டு காரணம் கேட்கையில் அவங்க சொல்லுவாங்க, பாக்கியராஜை வந்து காதலிச்சேன், அவரோடதே நான் வந்து வாழ்வேன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து ராஜேஷ் என்ன சொல்லுவார்னா, அம்மாவுக்காகத்தான் நான் வந்து கல்யாணம் பண்ணேன் உங்களை, ஒரு 7 நாள் பொறுத்துக்குங்க, அவங்க இறுதி கட்டத்தில் இருக்கிறாங்க, 7 நாளைக்கு பிறகு காதலன்ட்டு நான் வந்து உங்களை சேர்த்து வைக்கிறேன், அதுவரையும் நடிங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களும் நடிப்பாங்க. கடைசியில் அதில் கிளைமாக்ஸ் என்ன இருக்கும்? அவர் சொல்லுவார், பாக்கியராஜ் சொல்லுவார், என்னுடைய காதலி உங்களுக்கு மனைவி ஆகிட்டு வருவாங்க, ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆகிட்டு வர முடியாது. இது ஓல்டு கிளைமாக்ஸு. ஆனால் கோல்டு கிளைமாக்ஸில் அப்படி சொல்லி விடுங்கண்ணே. அந்த இதை வந்து நீங்கள் கதையை வந்து சொல்லி விட்டுறலாம்ல. சரிடா, அதுவும் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம இதையெல்லாம் சொன்னால் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்களா? நல்லா அக்செப்ட் பண்ணிக்கிடுவா. நீங்கள் அடுத்து ஒரு கோரிக்கையும் வைக்கணும். சரி, என்ன கோரிக்கை? அதாவது மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு, போனஸ் எப்போ கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டில் பிழை இருக்கிறது அப்படின்னால நீங்கள் என்ன சொல்லணும்னா, எவ்வளவு பிழை இருக்கோ அதுக்கு வந்து கொஞ்சத்தை கழிச்சிக்கிட்டு மிச்சத்தை கொடுக்கலாம்லன்னு நீங்கள் நாயஸ் மாதிரி சொன்னீங்கன்னா அதுக்கு அவங்க அமைதியாக இருப்பாங்க. நீ என்னை கலாய்ச்சிக்கிட்டே இருக்க, பார்த்துக்க.